அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசின் சார்பில் கொரோனா பெருந்தொற்றினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் வாரிசுதாரர்களுக்கு ரூ. 50,000 நிதி உதவி வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க எப்படி இந்த நிதி உதவி பெறதுன்னு நான் இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி காட்ட போகிறேன். அதே மாதிரியே நீங்கள் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணுங்கள். www.tn.gov.in கிளிக் பண்ணி இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். மெயின் வெப்சைட்டு. அந்த போர்ட்டலில் நம்ம எக்ஸ் கிரைட்டீரியா ஃபார் கோவிட்-19 அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகணும். இங்கே பார்த்தீங்களா, சைடில் வாட்ஸ் நியூன்னு இருக்கும். அதில் இருக்கும் பாருங்கள், எக்ஸ் கிரைட்டீரியா ஃபார். இதை கிளிக் பண்ணால் இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் இது ஜென்ரலாக ஒரு நேம்லாம் கொடுக்க போகிறேன். உங்கள் பர்சனலாக எது உண்மையான அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கட்டும், நேமாக இருக்கட்டும், எல்லாம் நீங்கள் கொடுத்துக்காங்க. இறந்தவருடைய வாரிசுதாரரின் பெயர், அதில் பெயர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இறந்தவருடைய வாரிசுதாரரின் கைபேசி மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டோர் நம்பர், கதவு எண், வீட்டு கதவு எண் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணுங்கள். நான் 1 by 1 போடுறேன். உங்கள் டோர் நம்பர் என்னமோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மாநிலம், ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. உங்களுக்கு அருகில் உள்ள, அதாவது உங்களோட தபால் நிலையம் எங்கே இருக்கோ உங்கள் ஊருக்கிட்ட அந்த குறியீடு கொடுத்துக்கோங்க. எத்தனை வருஷம் அந்த அட்ரஸ், அதாவது அந்த உங்கள் வீட்டில் தங்கியிருக்கீங்க, சொந்த வீடு தங்கியிருக்கீங்கன்னு போட்டுக்கோங்க. ஒரு 12 வருஷம் 20 வருஷம் இருந்துச்சுன்னா அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் 12 வருஷம் போட்டிருக்கேன். இறந்தவர்களுடனான வாரிசுதாரன் உறவு முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபாதர்னு கொடுத்துட்றேன். ஃபாதராக இருந்தால் ஃபாதர் கொடுத்துக்கலாம், மதராக இருந்தால் மதர் கொடுத்துக்கலாம், டாக்டர், சன், ஒய்ஃப், என்ன உங்களுக்கு உறவு முறை வருதோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இறந்தவருடைய வாரிசுதாரன் மின்னஞ்சல் முகவரி, உங்களோட ஏதாவது இமெயில் ஐடி, மெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ தெருவின் பெயர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணணும். அம்பேத்கர் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட்டு மாவட்டம் என்னமோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சென்னைங்கிறனால சென்னை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இறந்தவர்களின் அடிப்படை விவரங்கள். இப்போ இறந்தவரோட பெயர் என்ட்ரு பண்ணணும். கந்தன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன இனமோ அது, ஆனா பெண்ணா அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணிவிட்டு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட நாள், எந்த நாளில் அவங்க பாதிக்கப்பட்டு உறுதி செஞ்சாங்களோ ஹாஸ்பிட்டலில் அந்த டேட்டை கொடுக்கணும். கொடுத்துட்டு இறந்த இடம் மருத்துவமனையா, வீடா, இல்லை வேறு ஏதாவது இடமா, பொது இடமா அப்படிங்கிறது சூஸ் பண்ணணும். நான் இப்போ மருத்துவமனை சூஸ் பண்ணியிருக்கேன். இறந்த மாநிலம், தமிழ்நாடுனா தமிழ்நாடு, இல்லை அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட் கொடுத்துக்கணும். இறந்தவரோட தகப்பனார், தாயார், கணவர், மனைவி பெயர், இதில் எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் தகப்பனாரோட பேர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இறந்தவரின் வயது, அவர் இறந்த டைமில் அவருக்கு வயசு என்னமோ அதை என்ட்ரு பண்ணணும். இறந்த நாள், எந்த நாளில் இறந்தாரோ அந்த தேதியை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும்.
அதிலே மென்ஷன் ஆகிடும். ப்ளஸ் அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணணும், எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அந்த மாவட்டம். அடுத்து சட்டப்பூர்வ வாரிசுகளின் விவரங்கள். ஒரு வீட்டில் அவரோட வாரிசுகள் ஒரு 3 பேரோ 2 பேரோ இருந்தாங்கன்னா அவரோட வாரிசுகளை வந்து என்ட்ரு பண்ணணும். சீரியல் நம்பர் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறந்தவருடைய வாரிசுகளின் பெயர். இங்கே மேலே நான் வாரிசின் பெயர் நல்லப்பன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அவரோட பேர் இங்கே நான் ஃபஸ்ட் என்ட்ரு பண்ணிடுறேன். அவரோட உறவு முறையை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு ஆதார் அட்டை இல்லை ஆதார் அட்டை இல்லையெனில் ஓட்டர் ஐடி, ஏதாவது ஆவணங்கள், அரசு ஆவணங்கள் அதில் வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போது ஆதார் அட்டை இல்லைங்கிறனால நான் ஓட்டர் ஐடி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆதார் அட்டை இருந்துச்சுன்னா ஆதார் அட்டைன்னே கொடுத்துக்கலாம். இப்போ மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வங்கியின் பெயர், நீங்கள் எந்த வங்கி கணக்கு வச்சுருக்கீங்களோ அந்த வங்கி கணக்கோட பேர் என்னன்னு கொடுத்துக்கணும். வங்கி கணக்கு எண் கரெக்டாக கொடுங்க. இதில் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு ஏறும். அப்புறம் வங்கியோட ஐஎஃப்எஸ்சி குறியீடு, பிரான்ச் எந்த பிரான்ச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாரிசு இன்னும் இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இவருக்கு வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கிறதுனால நான் ஒரு இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இறந்தவர்களின் நிரந்தர முகவரி, பெர்மனண்ட் அட்ரஸ் ஏதோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ கதவு டோர் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு மாநிலம் எந்த ஸ்டேட்டுன்னு செலக்ட் பண்ணுங்கள். தெரு என்னன்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாநிலம், அஞ்சல் குறியீடு, போஸ்டல் நம்பர், அதுக்கப்புறம் எந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. தெரு உங்களுக்கு சேமாக இருந்துச்சுன்னா சேம் அட்ரஸ் கொடுத்துருங்க. அப்படி இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் கூட கொடுத்துருங்க. சிகிச்சை அளிக்கப்பட்ட மருத்துவமனையின் முகவரி, இறந்தவர் வந்து எந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதோ அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது நேம் இருந்துச்சுன்னா அந்த நேம் கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது அட்ரஸ் ஸ்கேன் இருந்ததுன்னா அந்த அட்ரஸ் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொடுக்குற தகவல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை அதர் ஸ்டேட்டில் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா சேர்த்து வைத்தியம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு தெரு நேமு, மாவட்டம் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ஆர் டிசீஸ்டு, மருத்துவமனை பெயர், அதாவது எந்த மருத்துவமனை பெயர்னால் எந்த மருத்துவமனையில் சேர்த்து இறந்தாரோ அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்ட்ரு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வேறு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சேமாக இருந்தால் மட்டும்தான் மேலே கொடுத்த அட்ரஸும் மருத்துவமனையோட நேமும் இங்கே என்ட்ரு பண்ணணும். இல்லை தொற்று உறுதி செய்யப்பட்ட ஹாஸ்பிட்டல், சிகிச்சை அளிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ நான் சேமாக இருக்கிறதுனால ஜிஹெச்னு என்ட்ரு பண்ணிடுறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலுக்கு நேம் இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நேம் இருந்தால் என்ட்ரு பண்ணிவிடுங்க.
அட்ரஸ், டோர் நம்பர். தெரு நேம் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போது டிக்ளரேஷன் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டீட்டெயிலாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கேப்சா வேர்டு வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு எகைன் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இது மாதிரி தான் இருக்கும். இப்போவும் ஒரு டைமு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கிளிக் நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அட்டாச் ஆனெக்சர் அது கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அதுதான் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படவில்லைனாலும் உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட குழுக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.